ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இன்றைக்கு மகளிர் தினம் தொடர்பாக தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். அது வாழ்த்துக்கள் அப்படின்றத தாண்டி பெண்களினுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகுது அப்படின்றத சொல்லியிருந்தாரு. நடிகர் விஜய் அவர் நல்ல சினிமாவில் நல்லா டான்ஸ் போடுவார். இப்போ அரசியலையும் டான்ஸ் போடுறதுக்கு வந்திருக்காரா இல்லை அரசியல் பண்ணுவதற்கு வந்திருக்கிறாருன்னு தெரியல. திடீர்னு அவருக்கு எங்கேருந்து ஞானோதயம் வந்துச்சுன்னு தெரியல. பெண்களுக்கெல்லாம் பெரிய சிக்கல், ஆனால் இந்த ஆட்சியை நம்ம அகற்றுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது பெரிய காமெடியாக இருக்குது. ஆனால் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் என்ன ஒரு பொள்ளாச்சியில் அந்த இதை பார்த்தாலே அண்ணே அடிக்காதேன்னு அடிக்கானே பெல்ட்டை வச்சு. அப்போல்லாம் அவர் எங்கே இருந்தாரா? வாய் திறந்தாரா? அப்போல்லாம் அவர் காது செவிடாக இருந்தாரான்னு கேட்குறேன். நடிகராக இருந்தார், இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவராக ஏன் மனுஷனாக இருந்திருப்பார்ல. மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கனா. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் பெண் விடுதலை எதுவும் செய்ய மாட்டோம்னு சொன்னாங்களா? பெண் விடுதலைக்காக போராடுற ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். பெண்கள் விடுதலைக்கு முறையாக தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவன் திமுக கட்சிக்காரன்னு எல்லாரும் சொல்றேன், எல்லா பத்திரிக்காரன்னு சொன்னேன். எங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் அவன் உடனே ஐயோ திமுக காரன்டா உன்னை விடக்கூடாதுன்னு விட்டாங்களா? ஏடிமி கவர்மெண்ட் காரணம் விட்டாங்க தெரியுமில்ல. நேரம் சொல்றேன் நெறியாளர் அவர்களே, விஜய் கேட்க முடியும். விஜய் கல்யாணம் எழுதி கொடுத்தாத்தேன். எங்க ஆளுங்க ஒருத்தர் போயிருக்காரு, யார் ஆதவரிச்சுன்னு, அவர் எழுதி கொடுத்தாத்தேன். இவரால் பேச முடியாது. ஒரு அரசினுடைய அந்த செயல்பாடுகள், அது ஒரு மதிப்பீடுன்றது பெண்கள் பாதுகாப்பை மையப்படுத்தி இருக்குல்ல, அதாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்றதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரசாங்கம் காப்பாற்ற வேண்டியது அவங்களுடைய பொறுப்பா இருக்கு. எல்லா இடத்துலயும் அயோக்கிய பயில இருப்பாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கிறது? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த மாநில இளைஞரணி செயலாளர் சங்க தமிழன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். இன்றைக்கு மகளிர் தினம் தொடர்பாக தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். அது வாழ்த்துக்கள் அப்படின்றத தாண்டி முதல் முறையாக திமுக அரசு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு அவர் பேசியிருக்காரு. அதில் குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, நீங்களும் நாங்களும் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த திமுக அரசை நாங்கள் உருவாக்கினோம், ஆனால் அவங்க இப்படி ஏமாத்துவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கல, பெண்களினுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆகுது அப்படின்றத சொல்லியிருந்தாரு. இதை மையப்படுத்தி 2026 இந்த கவர்மெண்ட்டை அகற்றணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? நான் முதல்ல மின்னம்பலம் யூடியூப் நேயர்களுக்கு, உங்களுக்கும் உங்களை சார்ந்த பெண்மகளுக்கும், அனைத்து தாய்மார்களுக்கும், அக்காமார்களுக்கும், தங்கைமார்களுக்கும், தோழிகளுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நடிகர் விஜய் அவர் நல்லா சினிமாவில் நல்லா டான்ஸ் போடுவார், நம்ம நல்லா பார்ப்போம். இப்போ அரசியலையும் டான்ஸ் போடுறதுக்கு வந்திருக்காரா இல்லை அரசியல் பண்ணுவதற்கு வந்திருக்கிறாருன்னு தெரியலை. வந்ததுமே இன்றைக்கி ஒரு மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் தெரிவிப்பது என்பது ஒரு நல்ல விஷயந்தான். அதை நம்ம பாராட்டுவோம். ஒரு அரசியல் கட்சி ஒரு தலைவராக இருக்கார், நடிகர் இல்லை தலைவராகிட்டார்ல, பாராட்டுவோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. திடீர்னு அவருக்கு எங்கேருந்து ஞானோதயம் வந்துச்சுன்னு தெரியல. பெண்களுக்கெல்லாம் பெரிய சிக்கல், ஆனால் இந்த ஆட்சியை நம்ம அகற்றுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது பெரிய காமெடியாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் என்னமோ இப்போ திடீர்னு திமுக ஆட்சி வரவங்க பெண்களுக்கு பூரா சிக்கலாக இருக்குது, பெண்களுக்கு பூரா பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. உனக்கு முதல்வராகணும்னு ஆசை, அதை பெண்களை ஏன் பயன்படுத்துகிற அப்படி தானே பார்ப்பாங்க. அதான உண்மை. ஏங்க இதில் அது பேர் என்ன, கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் என்ன ஒரு பொள்ளாச்சி. நான் இருக்கா, நான் கோயம்புத்தூர் பக்கம்தான் சொல்கிறேன், நான் சும்மா வேணும்னு தான் சொன்னேன். டக்குன்னு பொள்ளாச்சின்னு வர்றீங்க பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு மக்கள் மனசில் அது போய் கிடஞ்சிச்சு. பொள்ளாச்சியில் இதை பார்த்தாலே அண்ணே அடிக்காதேன்னு அடிக்கானே பெல்ட்டை வச்சு. அப்போல்லாம் அவர் எங்கே இருந்தாரா? வாய் திறந்தாரா? அப்போல்லாம் அவர் காது செவிடாக இருந்தாரான்னு கேட்குறேன். நடிகராக இருந்தார், இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவராக. ஏன் மனுஷனாக இருந்திருப்பார்ல. இப்போ நான் அதாவது இப்போ நீங்கள் நெறியாளருங்க, நான் வேணுக்குன்னு கேட்குறேன். கோயம்புத்தூர் பக்கத்தில் ஏதோ பெண்களுக்கு பிரச்சனையாக போன ஆட்சியில் போன டக்குன்னு பொள்ளாச்சின்னு சொல்கிறீங்க. அந்த அளவுக்கு இந்த நிகழ்வு ஒவ்வொரு மக்களுக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும், ஆண் பெண்ணை விடுங்க, எல்லாரையும் பாதித்த ஒரு நிகழ்வு. இது மாதிரி ஒரு மோசமான நிகழ்வு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கும் பொழுது இவர் படத்தில் குத்தாட்டம் போட்டு தெரிஞ்சார். இப்போ திடீர்னு சொல்கிறாரு. அதாவது அந்த கருத்து நல்ல கருத்து,
பெண்களுக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம், பெண்களுக்கு சிக்கல் இருக்கிறது, அதற்காக நம்ம குரல் கொடுப்போம்ன்றது உங்களை நான் பாராட்டுகிறேன். ஆனால் என்னமோ திடீர்னு இந்த பெண்களுக்கு பூரா அவங்க பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, பெண்களுக்கு சிக்கலாக இருக்குது, அதனால் வந்து நம்ம நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னு வர்றதே வந்து ஒரு அயோக்கியத்தனம்ன்றேன். நீ நேரடியாக எங்கே இருக்கிற டான்ஸ் ஆடிக்கிட்டு தெரிஞ்சாலும் ஸ்ட்ரைட்டாக முதல்வர் போஸ்ட்டு தான். அங்கிட்டு எந்த போஸ்ட்டும் எதிர்பார்க்குறதில்ல. ஒரு எம்எல்ஏ ஆகிட்டு போகிறோம்னு தெரியல, நேராக ஸ்ட்ரைட்டாக அங்கே நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்றீங்க. அதுக்கு ஏன் இந்த கருத்தை பதிவு பண்ணுறீங்க? எந்த காலத்தில் இல்லை, எந்த காலத்தில் இங்கே பெண்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு? பெண்களுக்கு தலைமுறையாக கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் செத்து போயிருவேன், இல்லை குடிகார குப்பனாக இருப்பேன், அப்போ இறந்து போயிருவேன், இறந்து போன பிறகு மறுமணம் செய்வதற்கு விட்டாங்களா? அவங்க விட்டாங்களாங்க? இந்த நாட்டில் சதின்னு ஒன்று வச்சு காலி பண்ணாங்க. நான் இருக்கா நான் இல்லையா? பெண்களை கேவலமாக நடத்துனாங்க. அவள் பிராமண பெண்ணாக இருந்தாலும் கூட ஒரு மூலையில் போய் அதை வந்து அந்த பெண்ணை வைப்பாங்க, இப்படி கணவனை இழந்து விட்டால். பெண்களுக்கான எந்த சுதந்திரமும் இல்லை. இதுக்கெல்லாம் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பெண்களுக்கு சம உரிமை வேண்டும்னு போராடினார். அதை அந்த காலத்தில் இருந்த நேரு தலைமையிலான ஆட்சியாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ராஜினாமா பண்ணார்ல. அப்போ அவர் சொல்றாரு, ஒரு நாட்டை அளவிட வேண்டும் என்றால் அந்த நாட்டில் இருக்கிற பெண்களின் வளர்ச்சியை வைத்துத்தான் அளவிட முடியும். ஒரு நாடு எவ்வளவுக்கு முன்னேறி இருக்குன்னு பார்க்கணும்னா அங்கே இருக்கிற பெண்களுடைய வளர்ச்சியை வச்சு பார்க்கணும்ன்றாரு. இப்போ எங்கள் கட்சியில் 5 முனைகள், 5 ஸ்டார், அந்த ஸ்டார் பார்த்துருக்கீங்களா, 5 முனை நட்சத்திரம், அதில் ஒரு நட்சத்திரம், ஒரு முனை என்னன்னா பெண்கள் விடுதலை. தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க. பெண்களுக்காக களத்தில் போய் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். சரிங்களா? இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பெண் விடுதலை வந்து எதுவும் செய்ய மாட்டோம்னு சொன்னாங்களா? பெண் விடுதலைக்காக போராடுற ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுக்கு அந்த கட்சிக்கு சில முரண்கள் இருக்கிறது. தலித்து மக்களுக்கு இன்னும் கொடுமை நடக்கிறது, அது வேற பிரச்சனை, அதை நம்ம பார்த்துக்கிறோம், தனியாக பேசிக்கிறோம். ஆனால் பெண்கள் விடுதலைக்கு முறையாக தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். மாற்று கருத்து இருக்கா? அவன் திமுக கட்சிக்காரன்னு எல்லாரும் சொல்றேன், எல்லா பத்திரிக்காரன்னு சொன்னேன். எங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் அவன் உடனே ஐயோ திமுக காரன்டா உன்னை விடக்கூடாதுன்னு விட்டாங்களா? ஏடிஎம்கே கவர்மெண்ட் காரணம் விட்டாங்க தெரியுமில்ல. பொள்ளாச்சி பிரச்சனையில் முக்கியமான ஆளு காரணம் ஏடிஎம்கே காரு. அவரை நடவடிக்கை எடுத்தாங்களா? விட்டுட்டாங்க, எல்லாத்தையும் ஜாமீனை வெளியில் விட்டாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? தூக்கி உள்ளே போட்டு முங்குன்னு முங்கியாச்சு. அது மட்டும் இல்லாமல் அவன் மேலே இருக்கிற எல்லா குற்றச்சாட்டையும், இதுக்கு முன்னாடி என்னென்ன செய்தானோ எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறாங்க. சொல்லுங்க, நேரம் சொல்கிறேன். நெறியாளர் அவர்களே, விஜய் கேட்க முடியும், விஜய் கல்யாணம் எழுதி கொடுத்தாத்தேன். எங்கள் ஆளுங்க ஒருத்தர் போயிருக்காரு, யார் ஆதவர்ச்சுன்னு, அவர் எழுதி கொடுத்தாத்தேன். இவரால் பேச முடியும் சொல்கிற யதார்த்தம். விஜய் எனக்கு நண்பர் தான், கேவலப்படுத்துன்னு சொல்லலை. நான் சொல்கிறேன், நான் பேசலை, உண்மை தவிர வேறு ஒன்றும் பேசலை. அவரை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருப்பாயே ஏதாவது பேசி கொடுங்க திமுகவை எதிர்த்து அப்படின்னு. ஆனால் இங்கே கேள்வி என்ன, ஒரு அரசினுடைய அந்த செயல்பாடுகள், அது ஒரு மதிப்பீடுன்றது பெண்கள் பாதுகாப்பை மையப்படுத்தி இருக்குல்ல, அதாவது நடவடிக்கை எடுத்தாங்கன்றதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரசாங்கம் வந்து காப்பாற்ற வேண்டியது தான் அவங்களுடைய பொறுப்பாக இருக்குது. நிச்சயமாக இந்த கருத்தை வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். இதற்காக தான் அரசாங்கம் இருக்குது. அரசாங்கம் வந்து வந்த பிறகு நடவடிக்கை எடுக்கிறோம் என்பதை விட வருவதற்கு முன்னாலே தடுக்க வேண்டும் என்பது எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. அதை நான் முழு மனதாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இதற்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர் காலத்தில் நடக்காமல் இருந்துச்சா? இல்லை இதை விடுங்க, உத்தரப்பிரதேசத்தில் என்னென்ன பண்ணுறாங்க, ஒரு பெண்ணெல்லாம் வச்சு எரிச்சாங்க, கண்ணுக்கு முன்னாடி எரிச்சாங்க. நான் இருக்கா நாம இல்லையா? உண்ணா சம்பவம் எல்லாம். டெல்லியில் வந்து ஒரு பெண்ணை வந்து பஸ்ஸில் வச்சு பாலியல் தொந்தரவு பண்ணாங்க. ஒரு குழந்தை வந்து கோயிலுக்குள்ளேயே வச்சு அசிங்கப்படுத்தினாங்க. சொல்லிக்கிட்டே போகலாம் பிரதர். எல்லா இடத்துலையும் அயோக்கிய பயில இருப்பாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கிறது? நமக்கு இப்போ வந்து சில விஷயங்கள் வராமல் போயிருக்கலாம். இதுக்கு முன்னாடி எத்தனை விஷயங்களை தடுத்து இருக்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும்ல. அதை ஒன்று நான் வந்து அதற்காக வந்து நம்ம வந்து பைத்தியக்காரத்தனமாக ஒன்று சொல்ல முடியாதுல்ல. இப்போ இவருக்கு எய்ம் என்ன தெரியுமா பிரதர்? ஸ்ட்ரைட்டாக போகிறாரு. நீங்கள் அதை தெரிஞ்சு யதார்த்தத்துக்கு வாங்க. எங்கே போகிறார்? ஸ்ட்ரைட்டாக முதல்வர் போஸ்ட்டுக்கு தான். அது வந்து எங்கே சாத்தியமாகும்னா, இப்போ செட்டு போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? செட்டு ஒன்றை போட்டு அந்த செட்டில் முதல்வர்னு ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் அடிச்சு அதில் போய் உட்காரலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்ட்ரைட்டாக முதல்வருக்கு போகிறதுக்கு நீ உழைக்கணும்ப்பா, பெண்களுக்காக போராடணும்ப்பா, களத்துக்கு வரணும்ப்பா. சினிமா நடிகர் மாதிரியே தான் போகிறாரு அந்த வண்டியிலேயே. என்ன வண்டி? போட்டோ கேபின் மாதிரி அந்த கேரவான்லேயே போய்கிட்டு இருக்காரு. அவங்கள போய்ட்டு வணக்கம் அப்படின்ட்டாக்குன்னு உள்ளே போய் கீழே ஏசியை போட்டு படுத்துக்குவார். நீ பெண்களுக்கு பிரச்சனைனா நேரடியாக போய் களத்தில் போய் இறங்கு, பெண்களுக்காக போராட்டுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ பெண்களுடைய ஓட்டு பொறுத்த வரைக்கும் 50% தமிழ்நாட்டில் இருக்கணும் போது அது பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆகும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை அழுத்த திருத்தமாக சொல்கிறார் இல்லையா? அதே தான், அழகாக சொல்லிட்டீங்க. இது வந்து அவருடைய எண்ணமே என்னன்னா, அந்த ஓட்டில் வந்து 50 விழுக்காடு, ஏறக்குறைய வந்து 6 கோடினா 3 கோடி பெண்கள் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்குது. அந்த ஓட்டை குறி வச்சு அவர் நகர்த்துறாரு. சரிங்களா?
ஆலிவர் என்ன சுமாட்டாக தான் இருக்கார், நான் ஒன்றும் சொல்லலை. டான்ஸிங்ஸ் ஆடுறதுனால பெண்கள் ரசிகைகள் கூட நிறையா இருக்கலாம். அவங்க படத்தை பார்ப்பாங்க, ஓட்டை போட மாட்டாங்க. கரெக்டாக நான் வேணும்னா சேலஞ்சு பண்ணுறேன், மின்னம்பலம் தொலைக்காட்சி சேலஞ்சு பண்ணுறேன். பெண்களுக்கு இவ்வளவு பிரச்சனை நடக்குது இல்லை, உங்கள் ஆட்சிக்கு வந்தால் நான் இதெல்லாம் தடுப்பேன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? ஏதாவது கருத்து சொல்லுங்கள். நான் இந்த முறையில் சிஸ்டத்தை உருவாக்குவேன், இது மாதிரிலாம் பண்ணுவேன், இப்படிலாம் செஞ்சு நான் இப்படிலாம் தடுப்பேன், அதை சொல்லு. ஓட்டை போடு அப்படின்னு வர ஓட்டு கேட்குற முறை எல்லாரும் அதை தானே பேசுகிறேன். ஆளுங்கட்சி எதிர்த்து பேசுவேன், எதிர்த்து பேசிட்டு ஆட்சிக்கு வருவேன், என்னத்தை கிழிப்பாங்க? ஒன்றும் கிழிக்கிறது இல்லை. மோடி சொல்லலையாங்க? மோடி என்னங்க சொன்னார்? அமைதியாக இருக்கிறீங்க. மோடி என்ன சொன்னார் தெரியுமில்ல? அந்த மணி இழப்பு செஞ்சார்ல, பணம் இழப்பு சொல்லும் பொழுது எனக்கு 50 நாள் கொடுங்க, நான் வந்து 50 நாளில் நாட்டை மாற்றி அமைக்கிறேங்க, இல்லைன்னா நடு ரோட்டில் வந்து பெட்ரோலை ஊற்றி எனக்கு தீ வச்சு கொளுத்துங்க சொன்னாரா சொல்லலையா? சொன்னார். என்னாச்சு? அதே வாயி திருப்பி வந்து அந்த 2000 நோட்டையே திருப்பி அது வாபஸ் வாங்கிட்டாப்புல. அன்னைக்கு அந்த என்னைக்கு அவர் அறிவிச்சாரோ அதே நாளை எங்கள் தலைவர் சொன்னார், இது ஒரு பித்தலாட்ட வேலை, இது வந்து சரிப்பட்டு வராது இந்த நாட்டுக்கு அப்படின்னாரு. அதே மாதிரி நடந்துச்சு. அதான் நடந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் இப்பயும் சொல்கிறோம். இவர் சும்மா வாய் சவுடாக சொல்கிறார், பக்கத்தில் இருக்க எழுதி கொடுத்துட்டியா, நீ சொன்ன கருத்துத்தியான், ஓட்டு நிறையா இருக்குப்பா, பெண்கள் ஓட்டு, நீ வேறு நடிகராக இருக்க, உன்னை வந்து பெண்கள் ரசிகை தான் வீட்டில் எல்லாம் நிறையா இருக்கிறாங்க, இது ஒரு பிட்டை போட்டு விடுங்க. பிட்டை போட்டால் மக்கள் ஏமாந்துருவாங்க. இன்னமும் சொல்கிறேன், திரைப்பட நடிகர்களை நம்பி மக்கள் ஏமாற மாட்டார்கள். இல்லைனா இப்போ தொடர்ச்சியாக செய்திகளில் தினமும் வந்து பெண்களுக்கு எதிரான ஏதோ ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் விஜய் எந்த காலத்தில் வரல? இல்லை, அது நான் ஒத்துக்கிறேன். நான் கேட்குற கேள்விக்கு நீ அப்புறம் வாங்க. அப்புறம் எந்த காலத்திலேயாவது இத்தனை ஆட்சி காலத்தில் இந்திய சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. ஏங்க 33% ஒதுக்கி இருக்கிறாங்க, வழங்கியிருக்கிறாங்களேப்பா. நான் நேரம் இருக்கிற எல்லா ஆட்சிக்காரனையும் கேட்குறேன். மேலே இருக்கிற மோடி கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், கீழே இருக்கிற ஸ்டாலின் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், தளபதி ஸ்டாலின் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எங்கே ஒதுக்கி இருக்கிறாங்களா? மேலே அத்தனை மினிஸ்டர் இருக்கிறாங்க, வெறும் 6 மினிஸ்டர் தான் பெண்கள். கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்படலையா? சும்மா வாய் சவுடாளுங்க. நீங்க வேற அந்த கேள்வியை கேட்டுக்கிறீங்க. இல்ல நான் ஏன் கேக்குறேன், நான் இப்போ சாமானிய மக்கள் விஜய் ஆளாக நீங்க இல்ல சார், சாமானிய திருப்பி கேக்குறீங்க. இல்ல ஏன் கேக்குறேன்னா, சாமானிய மக்களுடைய எண்ணம் என்னன்னா, ஒரு தவறு நடந்தா அது அரசாங்கம் தான் காரணம்னு இருக்கும் பொழுது, இப்ப விஜய் வந்து ஒரு நடிகராகவும் இருக்காருன்னு போது பெரிய இம்பாக்ட் ஏற்படும் இல்லையா? ஒன்றும் ஆகாது, நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நான் கூட நேற்று அவர் வர்றதை நல்லா தான் பார்த்தேன். வண்டியில் வர்றாரு, குல்லா போட்டுக்கிட்டு சூப்பராக. இது வரைக்கும் எந்த படத்துலையும் குல்லா போடலை. இந்த படம் நடிச்சுக்கார முஸ்லீமா? இல்லை. சந்திரலேகா படத்தில் நடிச்சிருக்காரு. சந்திரலேகா பழைய படம், கரெக்டு. சந்திரலேகா எம்ஜிஆர் நம்பி இயக்கத்தில், பழைய காலத்து படம் இல்லை. அப்போ திருப்பி வந்து அந்த ரோல் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் சிறப்பு தான், அதெல்லாம் பாராட்டுவோம். சிறுபான்மை மக்களுடைய ஓட்டை வாங்குவதற்காக கூட செய்யலாம், இல்லை உண்மையிலே மனித நேயத்தோடு செய்யலாம். அதெல்லாம் அவர் கொச்சைப்படுத்தலை. உண்மையிலே பெண்களுக்கு ஒரு விடுதலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கூட அரசியலுக்கு வரலாம், நான் தப்பாக சொல்ல. ஆனால் உங்களுடைய எண்ணம் என்ன இருக்குன்னா, ஸ்ட்ரைட்டாக ஏன் அங்கே விரும்புகிறீங்க? எம்ஜி ராமச்சந்திரன் வரலாறு தெரியுமா? எல்லாம் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் நினச்சிட்டே தெரியுங்க. கொஞ்சம் சிவாஜி நினச்சிக்கிறீங்க. சிவாஜி வீடே சக்தியாக போகுது. கடைசியில் பாவம் இருந்தாலும் சம்பாரிச்ச பாவம் நிறையா வச்சிருக்காரு இருக்குங்க, சொத்துக்கு சுகம்லாம். கடைசி அதை காலி பண்ணிட்டு போயிடாம நீ எல்லாரும் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் அப்படி இல்லைங்க. எம்ஜிஆர் முதல்ல வந்து காங்கிரஸில் இருந்தார், அப்புறம் கட்சியில் சேர்ந்தார். முதல் எடுத்துமே ஒரே ஒரு எம்பியா வந்து மாயத்தேவரை, எம்எல்ஏவா எம்பியான்னு தெரியல, ஃபர்ஸ்ட் ரெட்டலை சின்னத்தில் அவர் ஜெயிக்க வைக்கிறாரு. அடுத்து இவர் எம்எல்ஏ ஆறாரு. உங்களுக்கு புரியுதா? அப்படியே மக்கள்கிட்ட பழகுறாரு. அப்போ யூடியூப் இல்லை, வாட்ஸ்அப் வந்து அப்பயே காலி பண்ணியிருப்பாங்க, அனுப்பியிருப்பாங்க கேரளாவுக்கு. ஆனால் இதெல்லாம் இல்லாதனால ரைட்டா சூப்பராக டே பயங்கரமாக இருக்காரா அப்படின்னு நம்பிட்டாங்க. அப்போ அவர் ஜெயிக்க வச்சுட்டாங்க. ரைட், அதை நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அதே காலகட்டத்தில் சிவாஜி கணேசன் வந்தார்ல, வீடு சக்தியாயிருச்சு. இப்போ சக்தி ஆக போகுது. அந்த காலத்திலே அவர் வந்து பல பணங்களை இழந்துட்டார். அவர் மட்டுமே இழந்தார், உங்களாம் தெரியாது. ஏன்னா ஒருத்தர் நல்ல ராஜேந்திரன், ஒரு பழைய நடிகர், எஸ்எஸ்ஆர் ராஜேந்திரன், அவரெல்லாம் பயங்கரமாக அவரும் குதிச்சது உள்ள மூழ்கி போனார். கண்ணதாசன் பயங்கரமான கவிஞர், அவர் கதையே முடிஞ்சு போச்சு. அடுத்து நீங்கள்லாம் டி ராஜேந்திரன் பேச்செல்லாம் கேட்டதில்லை. அந்த காலத்தில் கேட்டீங்கன்னு வச்சு, நானும் காலேஜில் படிக்கும்போது டி ராஜேந்திரன் பாட்டை பேச்சை கேட்பேன், பயங்கரமாக பேசுவார். அவர் சோழியே முடிச்சு விட்டாங்க. பாக்கியராஜ் பயங்கர ஸ்க்ரீன் பிள்ளை எழுதுகிற மாதிரி, படத்தில் எழுதுகிற மாதிரி, சினிமாவில் வந்து எழுதினார், இதில் அரசியல் எழுதினார். அவர் கட்சியில் ஆரம்பித்தா தெரியுமில்ல, பாக்கியன்ற பத்திரிகையை இழுத்து மூடிட்டாங்க. வரலாறு தெரியாமல் தெரியாது. சரத்குமார் சொல்கிறார், அடுத்து நான் தாண்டானாரு, சோழியை முடிச்சு விட்டாங்க. கமலஹாசன் சொல்ல, நான் உலக நாயகன் வர்றேன் பாரு இங்கே அரசியலுக்குனாரு, கடைசியில் திமுக காலனியில் போய் கிடக்கிறாரு. இதெல்லாம் வரலாறு தம்பி. இந்த வரலாறுலாம் கொஞ்சம் விஜய் எடுத்து சொல்லி. நேரடியாக முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு தான் வந்து பிரசாந்த் கிஷோர் ஒரு பக்கம், உங்கள் கட்சியிலேருந்து ஆதவ அர்ஜுனா சேர்ந்தாரு. இப்போ ஒரு சீரியஸாக தானே இருக்கார் விஜய் அவர்கள். ஒரு சீரியஸாக இருந்து போய் ஹாஸ்பிட்டல் படிக்க வேண்டியிருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிரதர். அதாவது அவர் முதல்ல கமலை பார்க்கணும், கமலஹாசனை பார்க்கணும். ஏங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை விட ஆள் வேணுமாங்க?
உண்மையிலேயே ஒரு நல்ல மனுஷன் தான் சொல்லுவாங்க ஆளுங்க. நம்ம பார்த்து நானும் 2-3 முறை சந்திச்சிருக்கேன் நேரடியாகவே. உண்மையிலே ஒரு அன்பானவர், ரொம்ப மனித நேயமிக்கவர். நான் 3 முறை சந்திச்சிருக்கிறேன். அவரே பாவம் பேக்கடிச்சிட்டார். அவன் கொரோனா வந்து செத்து போனாங்க. கொரோனா வந்து தப்பிச்சு போன ஒரே ஆள் வந்து எங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினியாக இருந்தேன். சொன்னார்ல கொரோனா வந்துருச்சு நான் வரமாட்டேன் சாரின்ட்டார்ல. அது மாதிரி இப்போ இருக்க அரசியலில் நான் அவரை வந்து மிரட்டணும், அவருக்கு வந்து பயமுறுத்தணும்ன்றக்கா சொல்ல. அரசியல் வந்து ரொம்ப சிக்கலானது. இவர் நினைக்கிற அரசியல் வந்து ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட்றமே நினைக்கிறார். அப்படி அல்ல. அரசியல் என்பது யுத்த களம்ங்க. மாவோன்ற ஒரு பெரிய அறிஞன், நான் மேடைக்கு மேடை சொல்லக்கூடிய தத்துவம் மீண்டும் சொல்கிறேன் உங்கள் தொலைக்காட்சிக்கு. மாவோன்ற பெரிய அறிஞன். ஏன் அவரை சொல்கிறேன்னா, மாவோ தான் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி ஆட்சியை பிடிச்சாள். ஆட்சியை பிடிச்சி உலக அளவில் வெற்றி பெற்றாரு. வேறு யாருமே இல்லைங்க. போராடுவே ஒருத்தனாக இருப்பேன், ஆட்சியை பிடிக்கிற இன்னொருத்தனாக இருப்பேன். போராடினது யார் அங்கே ஆரம்பத்தில்? கார்ல் மார்க்ஸ் அடுத்து யார்? லெனின். ஸ்டாலின் தான் இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணார். ஆனால் மாவோ இல்லை. மாவோ ஒரு தத்துவத்தையும் உருவாக்கினார். மார்க்ஸ் போல மார்க்ஸுடைய தத்துவத்தை உருவாக்கி அவர் புதிய தத்துவத்தை உருவாக்கி அவரவே களமாடி அவரே ஆட்சியை பிடிச்சார். கடைசி வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார். அவர் சொன்னாருங்க, சொல்கிறேங்க, அவருக்கு விஜய் கொஞ்சம் சொல்லுங்கள், நீங்களாம் எடுத்து சொல்லுங்கள், இல்லை ஒரு ஷார்ட்ஸை போட்டு அவருக்கு அனுப்புங்க, இல்லை எனக்கு அனுப்புங்க, அவர் எங்கள் ஆதவர்ஜுனுக்கு அனுப்பிவிடுறேன். அரசியல் என்பது என்ன அப்படின்னா, மாவோ சொன்னது, அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத யுத்தம். யுத்தம் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல். அரசியல்ன்றது டீ கடையில் டீ சாப்பிட்ற மாதிரி இல்லை. நீ களத்துக்கு போகணும். குதிரையில் போகிற மாதிரி இல்லை. குதிரையில் இறங்கி தோட்டத்தில் போய் பார்க்கணும். அந்த தோட்டத்தில் இருக்கிற பூக்களுடைய மனத்தை நீ உணரணும். அந்த வேறு எப்படி இருக்குன்னு தெரியணும். அப்போத்தான் உனக்கு அதில் புரியும். அது மாதிரி மக்கள்கிட்ட போ, மக்கள்கிட்ட படி, மக்களுக்கே திருப்பி செய், அவங்க உனக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்லி மாவோ தத்துவம். அந்த தத்துவத்தை சக்சஸ் பண்ணி காட்டினவர். சரிங்களா? இவர் என்னமோ குதிரையிலே போய்கிட்டு இருக்கிறாரு. இப்போ மக்கள் கிட்ட தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மக்கள்கிட்ட போ, நேரடியாக போ, உள்ள போ. எங்கே போன சொல்லுங்க. மக்கள்கிட்ட போய் நேரடியாக எங்கேயா போய் களத்துட்டு இருக்காரா? அவர் அந்த இதை விட்டு, அந்த வண்டியை விட்டு கீழே இறங்கி வந்திருக்காரு. இன்னும் அடிக்கடி வந்துட்டு இருப்பார்ல, வருங்காலங்களில் வருவார் இல்லையா? மக்கள்கிட்ட போகலைங்க. அவர் வந்து சினிமா ஷூட்டிங் மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நீ நல்லா பாருங்க. எங்கள் ஆளை பற்றி எங்களுக்கு தெரியும். ஆதவர்ஜுன் என் நண்பர் தான், க்ளோஸ் நண்பர் தான். அவர் தான் செட்டு போட்டு கொடுத்தது. படத்தில் இருக்க தயாரிப்பாளர் செட்டு போடுவேன். இங்கே வந்து இவர் செட்டு போட்டார். செட்டுக்கு நேராக வர வச்சார். வந்து காட்டு, இதே மாதிரி இப்படி கையை வை, இதே மாதிரி குள்ளாவை போடு அப்படின்னு. டைரக்ஷன் யாருன்னா, இதில் வந்து செட்டு போட்டது வந்து ஆதவர்ஜுன். டைரக்ஷன் யாருன்னா அவர், இந்த குண்டா இருப்பார் ஒருத்தர், யார்? ஆனந்தா, அவர் பேர் என்ன பக்கத்தில்? புஷி ஆனந்த். அவர் தான் டைரக்ஷன். 2 பேரும் சொல்லமே இவர் கீட்ட நடிச்சுட்டு போயிட்டார். ரைட்டா? அதனால் வந்து நடிப்பு வந்து அரசியலுக்கு ஒத்து வராது. மக்கள்கிட்ட போகணும், மக்கள்கிட்ட பாடுபடணும், பாடுபட்டு மக்களோடு கலத்தல் வேண்டும், மக்களின் பண்பாட்டு புரிதலோடு உழைத்திட வேண்டும். உழைச்சிங்கன்னா உங்களுக்கு மக்கள் வரவேற்பு கொடுப்பாங்க. உண்மை இருந்து ஜெயிச்சிடலாம் பிரதர். நம்ம வந்து சொல்கிறதுக்கு நம்ம என்ன? கரெக்டாக உண்மையிலேயே ஒரு மக்களை நேசித்து நான் மக்களுக்காக நான் பாடுபடுவேன், உழைப்பேன் அப்படின்னா அவர் வெற்றி பெறலாம். எனக்கு கிடைச்ச செய்தி வந்து ஏதோ பின்னால் இருந்து சில பேர் இயக்குவதால் இவர் குதித்து இருக்கிறார். குதித்து நீச்சல் அடித்து கொண்டிருக்கிறார். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் உங்களை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். யாரும் உங்கள் பின்புலம் இல்லாமல், ஒருவேளை பிஜேபி இயக்காமல், திரிஷா இயக்காமல், நேரடியாக நீங்களே வருகிறேன் என்றால் மக்கள் உங்களை வரவேற்பார்கள். பிஜேபி தான் இயக்குறாங்களா? உங்களுக்கு நீங்களும் அதே குற்றச்சாட்டு அப்படிதாங்க சொல்றாங்க. இவ்வளவு தைரியமா வந்து இறங்குறாருன்னா என்ன அர்த்தம்? திடீர்னு வந்து பாதுகாப்பு எல்லாம் போடுறாங்க, இஜெட் பெரிய ஒய்ப்பு. நாங்களாம் இவ்வளவு வருஷமா இருக்கிறோம், எங்களெல்லாம் எவ்வளவு உயிர் பயம் இருக்குது தெரியுமா? எங்கள் தலைவரெல்லாம் கொலை பண்ணுறதுக்கு திட்டம் பண்ணுறாங்க. எனக்கே சிக்கல் இருக்குது. உங்களுக்கு புரியுது? எங்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு. எப்படா போட்டு தரலாம்னு தர்றாங்க எங்கள் தலைவரெல்லாம். அவ்வளவுக்கு சிக்கல் இருக்குது. இருந்தாலும் கூட எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. இவர் நேற்று தான் வந்தார். டப்புன்னு வந்தமே இவருக்கு ஓய்ப்பிரிவு கொடுக்குறோன்றாங்க. நாளாண்டிக்கு சீமானு கொடுக்க போகிறாங்க ஓய்ப்பிரிவு. அப்போ யோசித்து பாருங்க. இதில் பூரா போய் கொடுத்து பிரிவுகளை கொடுத்து பேச வைக்கிறது யாரு? தொடர்ச்சியாக அவர் திமுக எதிர்க்கிறதுனால அவர் பிஜேபியோடைய பி டீம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா? இல்லை, உங்களுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு கருத்துக்கு வரணும். இவருக்கு வந்து இப்போ தான் வந்திருக்கிறாரு. இவருக்கு எந்த வகையான த்ரெட்டும் இல்லை. நான் யதார்த்தம் சொல்கிறேன், நான் மம்புக்கு சொல்ல. இவருக்கு எந்த வகையான, அதாவது உயிர் பயமும் எந்த சிக்கலும் இல்லை. ஒரே ஒரு சிக்கல், ரஷ்யர் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க வருவாங்க. கரெக்டாக இல்லையா? பைத்தியக்கார பேர் என்ன திருவாங்க நிறையா பேர். சரிங்களா? சில பேர், எல்லாரும் சொல்ல, கொஞ்சம் பேர் லூசுங்க, அவங்க மட்டும் தெரிவாங்க. அவங்கள வந்து கட்டி பிடிச்சி சிக்கலை வளர்த்துறாமல் இருக்கின்றக்கா ஒரு பாதுகாப்பு வேணும். அது நீ பிரைவேட்டாக தான் வச்சுருக்கிறாருல. இவங்களுக்கு மிஷின் கன்று தாங்கி ஒரு போலீஸ் போடுறாங்கன்னா என்ன இருக்குன்னா உயிர் பிரச்சனையாக இருக்குது. எங்கள் தலைவருக்கு இருக்குங்க. இதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சா இல்லையா? அவ்வளோ சிக்கல் நாங்கள் வாழ்ந்துக்கிறோம். எங்களுக்கு கொடுக்க மாட்டுறாங்க. நாங்கள் 4 எம்எல்ஏ வச்சுருக்கிறோம், 2 எம்பி வச்சுருக்கிறோம். ஏன் எங்களுக்கு கொடுக்க மாட்டுறாங்க? யோசித்து பாருங்கள். நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம். பிஜேபி மட்டுமல்ல, ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறோம். ஆனால் இவர்கள் ஆர்எஸ்எஸோடு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். பாசிசம் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. பாசிசம், பாயாசம்னு எதை கதை சொல்லுவார். இவர் என்ன ஈசம்ன்றது எனக்கு தெரியல. சரிங்களா? ஆனால் இதனால் பின்புலத்திலிருந்து பிஜேபி இவருக்கு பாதுகாப்பை கொடுத்துருக்கிறார்கள். பாதுகாப்பு வளையத்தில் வந்து என்ன ஆனாலும் பேசு,
உங்களுக்கு புரியுதா? இப்போ திடீர்னு சீமானுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ணாமலைக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. இப்போ நான் வந்து காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறேன், நல்லா பாரு, யதார்த்தமாக பேசுகிறேன். அதிகமான த்ரெட் இருக்கிற தமிழகத்தில் ஒரே தலைவர் எழுச்சி தமிழர். யாரும் சாதி வரியன்னு எங்களுக்கு எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் கும்பல் எங்களுக்கு எதிர்ப்பு, சங்கிப்பயலுக்கு எதிர்ப்பு, தலையெல்லாம் வெட்டும்னு ஒருத்தன் சொன்னேன் ஆரம்பத்தில், கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? எவன் தலையை வெட்டும்னு எங்களுக்கு சொன்னாங்க பாருங்களேன். அவனை எங்கள் பையில ஃபோனில் மிரட்டிட்டு இருக்கான், ஏய் என்ன சேட்டையாக பண்ணுறாங்க, தைரியம் இருந்தால் வாடா வெட்டுன்னு. அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு மிஸ்டர்கனோட எவ்வளோ ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. அப்போ அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இது பூரா டவுட்டு தான் பிரதர், நான் வந்து உறுதியாலாம் சொல்லலை. விஜய் மேலே எனக்கு இந்த டவுட்லாம் இருக்குது. உங்களுக்கு புரியுதா? இப்போ சீமான் நம்ம அண்ணன் தான். திடீர்னு பார்த்தா சீமானை வந்து ஃபுல்லாக தந்தை பெரியாரை எதுக்குறது, கரெக்டாக சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறது. இப்போ அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்க, வந்துருச்சான் பாதுகாப்பு வரப்போதான். அப்போ யோசித்து பாருங்கள். அப்போ இதிலேருந்து திட்டவட்டமாக அந்த மக்கள் சந்தேகப்படுற ஒரு கருத்தை வந்து எனக்கு சந்தேகம் இருக்குது. அதனால் உங்கள் தொலைக்காட்சி மூலம் வைக்கிறேன். அது தப்பாக ரைட்டானு கீழே கமெண்டில் வந்து எழுத சொல்லுங்கள், ரைட்டா? அப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். நிச்சயமா மின்னம்பலம் நேர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கண்ணா. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு % தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.